தான் பெரிய தவறே. எனவே அன்னைக்கு திரைப்படத்துக்கு சேர்த்தே தான் இவர் வேலை பார்க்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு நிரூபணம் ஆகுது. இல்லைங்க நிரூபிக்க முடியாதுன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், வாய்ப்பு இல்லைல்ல, நீ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. எனவே இதை எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் திட்டமிட்டு அழிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால தான் சிபிஐ அடுத்தடுத்து இவர் மீது பெரிய லெவலில் என்கொயரியை தீவிரப்படுத்துறாங்க. இதோட முதல் குற்றவாளியாக இருக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு. 41 பேர் இறந்துருக்காங்க. அது கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 41 பேர் இறந்துருக்காங்க, அதில் குழந்தைகள் உட்பட. அதில் ஒரு அம்மாலாம் இன்ன வரைக்கும் கண்ணில் நிற்கிது, வீடியோ பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை 1.5 வயசு. அந்த அம்மாவுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. அவங்க அழுதது இருக்கு இல்லையா, அந்த அழுதது அந்த வீடியோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு அதோட வலி என்னன்னு புரியும். அங்கேருந்து 40 நாள் சென்று போய் மலேசியாவில் டான்ஸ் ஆடி இருக்கியே, நீ எவ்வளோ பெரிய சைக்கோவா இருப்ப நான் கேட்குறேன்.